எகிப்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை மீட்டுக் கொண்டு மோசே, ஆரோன், மீரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை மீட்டுக் கொண்டு, அடிமைத்தன வீட்டிலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டுக் கொண்டார். ஏதோ ஒரு அடிமைத்தனம். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே 403 வருஷங்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். நம் தேசம் கூட ஏறக்குறைய பல வருஷங்களாக வெள்ளையர்கள் அங்கே ஆட்சி செய்து அடிமைகளாய் இருந்தார்கள். அவர்களுடைய ஆளுகைக்குள்ளாக நம் தேசம் கூட இருந்தது. பல தேசங்கள் அப்படித்தான் இருந்தது. அதுபோல இஸ்ரேல் தேசமும் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். அப்படி இருந்தபோது அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை மீட்டுக் கொண்டேன். எங்கிருந்து மீட்டுக் கொண்டார்? நம்மை ஏதோ ஒரு அடிமைத்தன வீட்டிலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். மீட்கப்பட்ட மக்கள் தான். இந்த மீட்புக்காக தேவன் என்ன செய்தார் என்று பார்ப்போம் என்று சொன்னால், எடுத்து நாம் வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7 வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். நாம் அடிமையாய் இருந்தோம். ஏதோ ஒரு காரியம் நம்மை அடிமைப்படுத்தினது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியாக அவர் எப்படி வந்தார்? அடிமை ரூபம் எடுத்து வந்தார். ஆழமான அன்புள்ளவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். இந்த உலகத்தில் தெய்வ வழிபாடுகள் ஏராளமாய் இருக்கிறது. 300 கோடி தெய்வங்கள் இருப்பதாக நம் தேசத்திலே நம்புகிறோம் அல்லவா? அதுபோல இந்த தேவன் அடிமையான என்னை மீட்பதற்காக எப்படி வந்தார்? அரசனாய் வரவில்லை. அவர் எப்படி வந்தார்? அடிமை ரூபம் எடுத்து வந்தார். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. பகலையால சூரியனை உண்டாக்கினவர், இரவையால சந்திரனை உண்டாக்கினவர், சமுத்திரங்களை உண்டாக்கினவர், பர்வதங்களை உண்டாக்கினவர், இவை எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் அடிமையான என்னை மீட்பதற்காக அடிமை ரூபம் எடுத்து வந்தார். இந்த ஒரு காரியம் உலகத்தில் யாரும் சொல்ல முடியாத ஒரு காரியம். அது நான் ஒரு அடிமையாக இருந்தேன். ஏதோ ஒன்று என்னை ஆண்டு கொண்டே இருந்தது. என்னை அறியாதபடிக்கு அதை என்னை மாட்டிக்கொண்டே இருந்தது. என்னை வருத்தி கொண்டே இருந்தது. என்னை பல விதங்களிலே அது சரியான பாதையிலே செல்லாதபடிக்கு என்னை தாறுமாறாக்கினது. ஆனால் நான் இருந்த அந்த அடிமைத்தனத்தை விட்டு மீட்கும்படியாக அவர் எப்படி வந்தார்? அடிமை ரூபம் எடுத்து வந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தேசங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. விடுவித்த அத்தனை பேரையும் பிரபலமானவர்கள் தான், மேன்மையானவர்கள் தான். ஆனால் இவரோ எப்படி வந்தார்? அடிமை ரூபம் எடுத்து வந்தார். என்ன ரூபங்க? அடிமை ரூபம் என்பது அது அவலட்சணமான ஒரு காரியம். விடுதலையற்றதுதான் அடிமை. விடுதலை இல்லாதபடிக்கு இருப்பதுதான் அடிமை. அதே வண்ணமாக தான் இயேசு 10,000 பேரிலும் சிறந்தவர் தான், சாரோனின் ரோஜா தான், அழகானவர் தான், வல்லமை உள்ளவர் தான், நித்திய பிதா தான், சமாதான பிரபு தான், ஆலோசனை கர்த்தர் தான். அதே நேரம் அவர் யாராய் இருக்கிறார்? அடிமை ரூபம் எடுத்தாராம். இவ்வளவு மகிமையும் மாட்சிமையும் கனத்துக்குரிய தேவன் அடிமையாகி என்னை மீட்பதற்காக அடிமை ரூபம் எடுத்து வந்தார். இதை நாம் ஆழமாய் சிந்திக்கின்ற போது அந்த தேவனுடைய அந்த அன்பின் அர்த்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக தேவனுடைய அன்பினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்தின் எல்லா காரியங்களும் அர்த்தமற்றதாய் இருக்கிறது, வழிபாடுகள் எல்லாம். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே பார்க்கின்ற போது தன்னுடைய அன்பை பிரதிபலிக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்தார். அதற்கு மேலாக அடிமை வீட்டிலிருந்து என்னை மீட்கும்படியாக அடிமை ரூபம் எடுத்தார். என்ன செய்தார் அவர்? மறுபடியும் படிக்குமாறு, தம்மை தாமே வெறுமையாக்கி, தம்மை தாமே பெருமையாக்கி அல்ல வெறுமையாக்கினார். அதை கொஞ்சம் படிங்க. But he made himself as nothing. Nothing. ஒண்ணுமே கிடையாது. என்ன கிடையாது? அப்படிதான் பாருங்க. வெறுமை என்று சொல்ல ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் இருந்தது. சகலத்துக்கும்
அதிகாரி, சிருஷ்டிகர் அவர். அப்பேற்பட்ட தேவன் அங்கே சொல்லப்படுகிறது ஒன்றுமே இல்லை. சொல்ல போனால் நமக்கு ஏதோ ஒன்று இருக்கிறது அல்லவா? இங்க இருக்கிற எல்லோருக்கும் என்ன இருக்கிறது? ஏதோ ஒன்று இருக்கிறது. ஆனால் உலகத்தை உண்டாக்கிற தேவன் தன் அன்பை பிரதிபலிக்க வெளிப்பட்ட விதம் என்ன? ஒன்றுமில்லை. அதுக்கு அப்படி கிடையாது. படிக்க மறுபடியும் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மனுஷனை மீட்க ஒன்று வெறுமையாக்கினார், இரண்டாவது அடிமை ரூபமாய் மாறினார், மூன்றாவது மனுஷ நான் என்ன சாயல், நீங்கள் என்ன சாயல், நீங்கள் யாவரும் பெற்றோரின் சாயல் அல்லவா? அதுபோல அவர் என்ன செய்தார்? மனிதனுடைய சாயலாக வந்தார். இதை நாம் ஆழமாக யோசிப்பது கிடையாது. ஆராதிக்கிறோம், தேவ சமூகத்துக்கு வருகிறோம், அர்த்தம் தெரியாதபடிக்கு, நம் வாழ்க்கையை அனுபவிக்காதபடிக்கு ஆராதிக்கிறோம். இவருடைய உறவு என்ன? இவர் அழைத்த அழைப்பினுடைய உள்ளான கருத்து என்ன? விலகிக் கொள்ளாதபடிக்கு நம்முடைய வருஷங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. எவ்வளவு சீக்கிரம் ஒரு 4 மாதம் முடித்து 5வது மாதம் வந்துவிட்டோம் அல்லவா? வேகமாய் ஓடுகிறது. ஆனால் இந்த வேகமான உலகத்தில் வேகமாய் ஓடுகிறோம். சற்று நின்று அவர் யார், அவருக்கும் எனக்கும் என்ன ஐக்கியம், என்ன உறவு என்பதை நாம் அதிகமாக யோசித்து பார்ப்பது கிடையாது. வேதத்தின் மூலமாக தான் அவருடைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். அங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக நான் உன்னை எகிப்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை மீட்டுக் கொண்டேன். எப்படி மீட்டுக் கொண்டேன்? அடிமை ரூபம் எடுத்து மீட்டுக் கொண்டேன். என்ன பண்ணுவாங்க? ஒரு சிறையில் என்ன பண்ணுவாங்க? ஒரு வக்கீல் என்ன பண்ணுவாங்க? ஜாமீன் கொண்டு போவாங்க. அவர் யார்? அவர் அந்த தகுதி யாருக்கு வருங்க? ஒரு தலைவன் போனா என்ன பண்ணுவாங்க? அவங்களை வெளியே கொண்டு வர முடியும். இல்லை விட்டு அவர் லாயர் போனா பண்ண முடியும், அவங்களை வெளியே கொண்டு வர முடியும். அதுக்கு ஒரு தகுதி இருக்கிறது. இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது? என்ன தகுதியை வந்தார்? அடிமை ரூபம் எடுத்து வந்தாரே, அதை யோசிக்கிறோமா? தேவனுடைய அந்த ஆழமான அன்பை சிந்தித்து பார்க்கிறோமா? யோசிப்பதற்கு நேரம் கிடையாது. சொல்லப்பட கிடையாது, நமக்கு நேரம் கிடையாது. மற்றதற்கெல்லாம் நேரம், காலம் எல்லாம் இருக்கிறது. தேவனை யோசிப்பதற்கு நமக்கு நேரம் கிடையாது. அடிமையான என்னை மீட்க அவர் என்ன செய்கிறார்? வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். படிங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பாத்தீங்களா? எத்தனை ஸ்டெப்ஸ் வராரு பாருங்க. வருங்க, எத்தனை லெவல கீழே இறங்கி வராரு பார்த்தீங்களா? அதாவது என்னதுங்க? சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி அடிமையா வந்தார். பரவாயில்ல. எதுக்கு வந்தாருங்க? சிலுவையிலே தன்னை மாய்த்து கொள்ள வந்தார். இது யார் செய்ய முடியும்? யாரால செய்ய முடியுங்க? என்னால் பிறருக்கு வழி வரும் தவிர அவர்கள் வழியை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். இதுதான் இயற்கை, இதுதான் மனிதனுடைய தன்மை. ஆனால் இவரோ எனக்காக என்ன செய்கிறார்? பலியாகும்படியா பிளானோட தான் வந்திருக்கிறார். எப்படி வந்திருக்கிறவர்? நம்ம சொல்றீங்களா? ஏதோ ஒரு பிளானோட வந்திருக்கிறார். ஏதோ ஒரு வித்தியாசமாய் வரவில்லை. அவருடைய பிளானை பாருங்க. நான் அடிமை, எனக்காக அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் மாறினார். அதாவது எதுவரைக்கும்? சிலுவையின் மரண பரியந்தும் கீழ்ப்படிந்தவராகி. யாருங்க இதெல்லாம்? யாரு? எங்கோ இருக்கிறவரை யோசித்தோமே பல காலங்கள். இஸ்ரவேலுக்கு தான் தேவன் என்று யோசித்தோமே. உலகம் அவரை ஒரு அந்நிய தெய்வமாக, வெள்ளைக்காருடைய கடவுள் என்று தான் யோசிக்கிறார்கள். ஆனால் வேதத்திலே இவர் இப்படி இருக்கிறார். மனிதனுக்காக மனித சாயலாய் வந்தார் அல்லவா? யோசிப்போம். இனி ஒரு நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையை மாற்ற பிரயாசப்படுவோம். நம் வாழ்க்கை மாறணும்.
நம் வாழ்க்கை இதே விதமாய் இருந்து ஆராதிப்பதனால நிச்சயம் அதனுடைய முழு பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. முழுமையை பெற வேண்டும். அவர் எதற்காக நமக்காய் அவர் செய்த அத்தனை விதமான காரியத்தையும் நான் பெற்றுக்கொள்வதற்கான ரைட்ஸ் இருக்கு. உடன்படிக்கை மூலமாக எனக்கு அந்த உரிமையை கொடுத்திருப்பதினாலே அவர் என்னவெல்லாம் எனக்காய் இழந்தாரோ அத்தனையும் என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய தழுவுகளால் நான் சுகமாக முடியும். பலவீனம் வரும், பலவீனத்தில் ஒரு பலன் விளங்கும். அதுதான் என்னதுங்க, அப்படியே சொல்லிட்டு நீங்க பலமா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க அப்படிலாம் கிடைக்கும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை எல்லாமே தேவன் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே வாழ்க்கை என்னவெல்லாம் வரும் என்பதை விவரமாய் கொடுத்திருக்கிறபடினாலே இப்படித்தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் தான் தேவனோடு கூட இசைந்து போக வேண்டும். அதனால் நம் வாழ்க்கையிலே அவர் அடிமை ரூபம் எடுத்து கடந்து வந்தார் என்று பார்க்கிறோம். மறுபடியும் வாங்க, மீகா 6:4. நான் உன்னை எகிப்திய தேசத்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை மீட்டுக் கொண்டார். நாம் யாவரும் யாருங்க எங்கிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டோம்? ஏதோ ஒரு அடிமைத்தனம் நாம் மீட்டுக் கொண்டது. அதை வாசிப்போம். எடுத்து கலாத்தியர் 4ஆம் அதிகாரம், அதுக்கு முன்னாடி எபிரேயர் எடுங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகி பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைகளாய் இருக்கிற மரண பயத்தினாலே அடிமைகளாய் இருக்கிறாங்க. மரண பயம் யாவருக்கும் இருக்கா இல்லைங்களா? மரணம் என்கிற பயம் எல்லாருக்குமே. ஐயோ, டாக்டர் கிட்ட போறோம், ஏதாவது சொல்லுவாரா, ஏதாவது வியாதி சொல்லுவாரான்ற ஒரு பயம். அந்த வியாதி விட்டால் மரணம் என்ற ஒரு பயம் யாவருக்கும் உலகத்திற்கு அத்தனை பேர்களுக்கு மரண பயம் இருக்கிறது. அந்த மரண பயத்தின் அடிமைகளாய் இருக்கிற யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். எப்படியானார்? மனுஷனை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக. பாருங்க, ஒன்று அடிமையின் சாயலாய் மாறினார், இரண்டாவது என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்தார். கர்த்தர் எனக்காக யாவற்றையும், இதுதான் நமக்கு முக்கியமானது. என்னவெல்லாம் வழியோ அவரோடு இணைவதற்கு என்னவெல்லாம் காரியமோ அத்தனையும் அவர் செய்து விட்டார். சாக்கு போக்கு சொல்வதற்கு இடம் கிடையாது, பொய் என்று நிரூபிப்பதற்கு இடமே கிடையாது. இயேசு பொய் என்று யாராலும் நிரூபிக்க தெளிவாக சொல்கிறார். அவர் என்னவாய் மாறினார்? அடிமையினுடைய சாயலாய் மாறினார். இரண்டாவது மனுஷனாய் எனக்காக மாம்சமுமாக படிக்கிறது மறுபடியுமாக மரண பயத்தினாலே அதுக்குள் வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் எவரும் இயேசுவும் என்ன செய்தார்? அவர்களைப் போல. யாரைப் போல? என்னைப் போல. யாரைப் போல சொல்லுங்க? இங்க இருக்கிற உங்களைப் போலதான் அவர் மாறினார். அவரை போல மாறணும் இல்லையோ, அவர் என்னை போல மாறினார். யோசிச்சு பாருங்க, நான் அவரை போல மாறணும் தான் அவர் என்ன பண்ணாங்க? என்னை போல. உங்க பிள்ளை யாரை போல இருக்கும்? யாரை போல இருக்கும் சொல்லுங்க? உங்களை போல தானே இருக்கும். விக்கியுடைய அந்த வெட்டிங் ஃபோட்டோஸ் பார்த்தேன். ஐயா அப்போ இருப்போம் அது மாதிரி தான் இருக்குங்க. அப்போ எந்த மாதிரி இருந்தாருங்க பார்த்து ஞாபகம் வந்துச்சுனாருங்க. அந்த ஞாபகம் வந்து அவர் ஞாபகம் என்னதுங்க? யார் போல? இப்போ அவருக்கு முடியலன்னு யோசிக்கிறீங்களா? அன்னைக்கு இருந்தாருங்க அதே மாதிரி இருந்தாரு. அப்போ யாரை போல? மகனும் தன்னுடைய மகன் பிள்ளையை போல. அப்போ பாருங்க, அதே போல எவ்வளவு உறவாய் வருகிறார். மனுஷனாய் எனக்காக என்ன செய்தார் அவர்? அவர்களைப் போல. எவர்களைப் போல சொல்லுங்க? என்னை போல. சொல்லுங்க சொல்லுங்க. இதுதான் தேவ உறவு. நம்ம ஏதோ தொட்டும் தொடாம பழகிறோம். எப்படி பழகிறோம்? நம்ம எவ்வளவோ நெருங்கிய உறவாக இயேசு இருக்கிறார். நம்ம வாரத்துக்கு ஒரு முறை வந்து போறது அதுக்கு. ஆனால் என்ன பாட்டு பாடணும்? உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும். ஒவ்வொரு நாளும் தேடினோமா? தேடி கண்டுபிடித்தோமா? கண்டுபிடிக்கணும் அவரை. நம் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நபர். அவர் எல்லா உறவுகளை விட இயேசு முக்கியமானவர். முன்பாகவே, பிறப்பதற்கு முன்பாகவே
என்னை போல அவர் மாம்சமாயும் இரத்தமாயும் வந்து படிங்க. அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாஸ் யாருங்க? ஆண்டவருக்கும் மரணத்தை கொள்ள அதிகாரம் இருக்கிறது. அதே நேரம் யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? பிசாசும் என்னை சாகடிப்பதற்கு என்ன இருக்கிறது? மலையில கடவுள் கைவிட்டார், கடவுள் கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உனக்காக அவர் சாயலாய் வந்தாரே. உன் வழி அவருக்கு தெரியுமா தெரியாதா? உன் வழி தெரியும். ஆனால் இங்கே தெளிவான விளக்கம் இருக்கிறது. பிசாசுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? மரணத்தை கொடுப்பதற்கான அதிகாரம் இருக்கிறது. இந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது என்று பார்த்தால் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதனை புசிக்கும் நாளிலே சாகவே தேவன் மனிதனை உண்டாக்கினார், ஆதாமையும் ஏவாளையும் அனைத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஒரு குறிப்பிட்ட மரத்தை காண்பித்து இந்த கனி என்ன பண்ணாதீங்க, புசிக்க வேண்டாம், புசிக்கின்ற நாளில் என்ன பண்ணீங்க, சாவீர்கள் என்று சொல்லிவிட்டார். அதுக்கு அவர் ஒரு காரியத்தை சொல்றாங்க, இதை செய்யாதீங்க சொல்றாருன்னா அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது, அதுல உண்மை இருக்கிறது, அதுல ஒரு கருத்து இருக்கிறது, அதுல எல்லா விதமான காரியம் இருக்கிறது. ஆனால் இவர் என்ன செய்து விட்டார்கள்? அதே அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 4 வாசிங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. இந்த சர்ப்பம் தான் சாத்தான். யாருதான்? சர்ப்பத்தின் மூலமாக தான் சாத்தான் ஏவாளை வஞ்சித்தான் என்று பார்க்கிறோம் அல்லவா? தேவன் என்ன சொன்னார்? நீங்க புசிச்சீங்கன்னா சாவீங்கன்னு சொன்னாரு. இவன் என்ன சொல்றான்? நீங்கள் சாகவே என்ன ஆனோம்? செத்தோம். நம்ம செத்தங்க. யாரால செத்தோம்? சாத்தானால தான் சாவே வந்தது. அதனால்தான் மறுபடியும் செத்த என்னை செய்கிறார் தேவன் நித்தியத்துக்குள் கொண்டு போகிறார். இயேசு எப்படி உயிரோடு கூட எழுந்தாரோ அது போல கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது உயிரோடு கூட. அதனால் நம் வாழ்க்கையில மரண பயம் நமக்கு கிடையாது. மரண பயத்தின் அடிமைத்தனத்தினை விடுதலையாக்கி விட்டார். எனக்கு விடுதலை காரணம் என்ன? மரண பயம் கிடையாது. மரித்தால் யார்கிட்ட போக போறேன்? நான் இளைப்பாறுதலுக்குள்ள போக போறேன். நான் இந்த பூமியிலே ஆராய்க்க தேவனை பார்க்க போறேன். அதனால எனக்கு மரண பயம்ங்கிற அடிமைத்தனத்தை விட்டு தேவனை செய்து விட்டார், என்னை விடுவித்து விட்டார். அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளான ஆழமான நம்பிக்கை. ஆமென் சொல்லுங்க. என்ன நம்பிக்கை? மரித்தால் கர்த்தருக்குள் மரிக்கிறவன் இது முதல் பாக்கியவான். அதனால் மரணம் என்பது ஒன்று தேவனாலும் வரும், இன்னொன்று யாராலும் வரும். முக்கியமானது யாருதாங்க? மரணத்துக்கு அதிகாரி யாருன்னு சொல்ல பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்த லாசரை உயிரோடு கூட எழுப்பினார். இயேசு கிறிஸ்து மரித்து அங்கே கல்லறையை அடக்கப்படக்கூடிய கடந்து போன விதவையுடைய மகனை உயிரோடு கூட எழுப்பினார். பலரை உயிரோடு எழுப்பதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு சில பாரமான சம்பவங்கள் வாழ்க்கையில் நடந்திருப்பதை கண்டு தேவனை யோசிக்க கூடாது. யாரை யோசிக்க கூடாது? விளங்கிவிட்டதா? இந்த ஆண்டு முடிவுக்குள்ளாக விளங்கிவிட்டதா உங்களுக்கு? யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? பிசாசுக்கும் மரணம் கொடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. அதனால் எந்த ஒரு மரணமும் யாரால் வரவில்லை, தேவனால் வர. இந்த பாரம் அவருக்கு தெரியுங்க. இழந்தால் என்ன வேதனை அடைவென சொல்லி வேதனைப்பட்டவருக்கு தெரியும். மரணத்துடைய வேதனை என்னவென்று அனுபவித்தவர். அதனால் நம்மை வேதனைப்படுத்த இயேசு விரும்பவில்லை. அதனால் இன்றைக்கு நம்முடைய மனதிலே தேவனால் இந்த காரியம் நடந்தது என்று யோசிக்கவே கூடாது. எந்த ஒரு காரியம் யாருக்கும் அதிகாரம் உண்டு? பிசாசுக்கும். பிசாசின் சூழ்ச்சிகளுக்குள்ளாக, பிசாசின் சூதுக்குள்ளாக ஏவாள் சிக்கப்பட்டாள். அதனால்தான் என்ன வந்தது? அவளுக்கு மரணம் சதித்தார்கள். பிசாசு பேசுகிற காரியம் ரொம்ப அருமையா இருக்கு. அழகா பாம்பு பேசுது. பாம்பை படங்க நடங்கணுவாங்க. பாம்பு அப்படின்னு பேசுற அளவுக்கு அழகா இருக்கு. பேசுகிற அளவுக்கு அவளால் நின்று அந்த ஏவாள் கிட்ட பேசுறதுன்னா பாம்பு யோசித்து பாருங்க. சர்ப்பம் அதை படிக்க வேண்டாம், பார்க்க மறுபடியும் படிக்க 3ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்குமா. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி,
நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து பாருங்க, உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நன்மை தீமை அறிந்து பாருங்க, நன்மை தீமை அறிந்தாலும் கூட அதிகமா எதை அறிந்தார்கள்? தீமையை தான் அறிந்தார்கள். பவுல் சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்கு. ஆனா எது எது உருவெடுத்து வருதுங்க? கெட்டதுதான் உருவெடுத்து வருது. எது வருது? சபைக்கு போகணும், சீக்கிரமா போகணும்ட்டு யோசிக்கிறோம், நல்லது வர முடியுதா? ஏதோ ஒன்று தடுக்கிறது அல்லவா? ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்வை தடை செய்கிறது அல்லவா? அடிமைப்படுத்துகிறது அல்லவா? அதனால் இங்கே அவன் சொல்கிற காரியங்களை பார்க்கும்போது நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள். தேவன் ஒருவரே, மனுஷனுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவர் தான். இவன் என்னவெல்லாம் பேசுகிறான்? தேவர்கள் என்று பேசுகிறான். அதுக்கு என்னவென்று பேசுகிறான்? ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? ஒருவரே தேவன், திரியேகராக வெளிப்படுகிறார் தவிர ஒருவரே தேவனாக இருக்கிறபடினாலே இன்றைக்கு சாத்தானின் மூலமாய் மரணம் வரும். யாரின் மூலமாய் வரும்? சாத்தான் ஏவுகின்றபடியினாலே அந்த ஏவுதல் மூலமாக பெரிய பெரிய தலைவரெல்லாம் சாந்தத்தை இழந்து மூர்க்கத்தை எழுப்பி பல்லாயிரக்கணக்கான மக்களை மறிக்க செய்கிறார். ஒரு நொடி பண்ண பண்ணுங்க, ஒரு அணுகு என்ன பண்ணுங்க, அந்த நாட்டையே அழித்து விடுகிறது. இது யாருடைய சூழ்ச்சி? தேவன் சொன்னார்களா? யாருக்கு மரணத்தை ஆளுகிற அதிகாரம் இருக்கிறது? சாத்தானுக்கும் அதிகாரம் இருக்கிறபடினாலே இன்றைக்கு வேதனையான மரணங்கள் எல்லாம், எதிர்பாராத மரணங்கள் எல்லாம் பார்க்கும்போது அதில் யாருக்கு பங்கு இருக்கிறது? சாத்தானுக்கு பங்கு இருக்கிறது. இன்றைக்கு அதை அறியாத மக்களை செய்கிறார்கள். தெய்வத்தின் மீது காரியங்களை சொல்வதை பார்க்கிறதுக்கு கடவுள் கைவிட்டுட்டாரு. அதுக்கு உலகத்தின் அதிபதியானவன் இருக்கிறான். இயேசு சொல்றான், இந்த உலகத்தை உனக்கு நான் பண்றேன், கொடுக்கிறேன், என்ன வணங்கு என்று சொல்லுகிற அளவுக்கு அவனுக்கு என்ன ஒண்ணுக்கு அதிகாரம் இருக்கிறபடினாலே இன்றைக்கு நம் வாழ்க்கையில் தேவன் யாராய் இருக்கிறார்? எனக்காக அடிமை ரூபம் எடுத்து வந்தார், எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார், நான் மரித்தாலும் கூட பிழைப்பேன். ஆமென் சொல்லுங்க. நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குங்க. அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு ஆழமான நம்பிக்கை. எனக்கென்று ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல, எதுவும் எனக்கு நிலையானதும் அல்ல. எல்லாமே என்னதுங்க? கொஞ்ச காலம், கொஞ்ச காலமா இருக்கிறதுனால நம்முடைய பற்றுதல் முழுமையாக தேவன் மீது இருக்க வேண்டும். வாசிப்போம். இப்போ எடுத்து வாசிங்க. எபிரேயர் முடிச்சிட்டீங்களா? எபிரேயர் 2:15 வாசித்தீங்களா? ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். பாருங்க, ஒன்று எதிர்ந்து விடுவிக்கப்பட்டோம்னா மரண பயத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள்ளாய் உண்மையாய் உறுதியாக கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து அவர் இருக்கிறார், அவர் வருவார், என்னை அழைத்து செல்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிற மக்களுக்கு என்ன பயம் இருக்காது? மரண பயம். பவுல் சொல்லுகிறார், நான் இந்த பூமியில இருந்தா அவருக்கு லாபம், நான் மரிச்சா எனக்கு லாபம். யாருக்கு? மறுபடியும் வாசி. ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ண. கலாத்தியர் 4:7-8-9 வாசி. ஆகையால் இனி அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறார். ஆகையால் இனி அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறார். காரணம் என்ன? உனக்காக தகப்பனாய் இயேசு கிறிஸ்து அடிமை ரூபம் எடுத்து வந்தபடியினாலே நீ யார் கிடையாது? நீ அடிமை கிடையாதுங்க. நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், தேவனை துதிப்பதற்கு அங்கீகரிக்கப்பட்டவர்கள், ஆராதிப்பதற்கு அங்கீகரிக்கப்பட்டவர்கள், அவரோடு கூட பழகுவதற்கு அங்கீகரிக்கப்பட்டவர்கள். யார் நீங்க? ஒரு மாநிலத்திலே பார்த்தீங்கன்னா 1 கோடி வேட்பாளர் பண்ணாங்க, தள்ளிட்டாங்க. என்ன பண்ணாங்க? நம்முடைய தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஒரு 70 லட்சம் என்ன பண்ணாங்க? தள்ளிட்டாங்க. ஓட்டுரிமை எடுத்துட்டாங்க இல்லைங்களா? ஆனால் நாம் யாவரும் தேவனுக்குள்ளாக அங்கீகரிக்கப்பட்ட மக்கள். ஆராதிக்கும் போது இறங்கி வருவார், ஆராதிக்கின்ற போது தடைகளை உடைக்கிற அங்கீகாரம் பெற்றபடியினாலே படிக்க மாட்டது. ஆகையால் இனி நீ யார கிடையாது? நீங்க இனி என்ன கிடையாது? நீங்க அடிமை கிடையாது. சொல்லுங்க பாக்கலாம், யார் கிடையாது? நீங்க தைரியமா சொல்லுங்களேன்.
நான் யார் கிடையாது, நான் அடிமை இல்லை. நான் அடிமை இல்லை. சொல்லு, அப்படி சொன்னதான் புரியுது இல்லைங்களா? ஏதோ ஒரு படை ஞாபகம் வருதுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். நான் யார் கிடையாது, படிக்கப்போ ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். அவனுடைய மகனா மாறிட்ட. நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். அவனுடைய எல்லா விதமான உரிமை யாருக்கு இருக்கு சொல்லுங்க? மகனாகிய மீட்கப்பட்ட நான் எல்லா உரிமைக்கும் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டேன். என்னதுக்கு? எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க ஜெபிச்ச அற்புதங்களை தேவன் செய்வார். உங்கள் ஜெபத்தினால் பல மாற்றங்களை தேவன் கொடுப்பார். அந்த அளவுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். படிக்க தொடர்ந்து. நீங்கள் தேவனை அறியாமல் இருந்த போது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீங்க. சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு இருந்தீங்க அடிமைகளாய். பாருங்க, அப்போ தேவர்கள் அல்லாதவர்கள், தேவர்கள் அவைகள் வாயிருந்தும் பேசாது, கண்கள் இருந்தும் அதற்கு வாயை உண்டாக்குவார்கள், கண்களை உண்டாக்குவார்கள், மூக்கை உண்டாக்குவார்கள், உருவத்தை உண்டாக்குவார்கள். ஆனாலும் அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, காலிருந்தும். அதைதான் இங்கே பவுல் சொல்லுகிறார், கலாத்தியரில் சொல்லுகிறார், தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமையா இருந்தேன். எப்படி தான் நானு 23 வயசு வரைக்கும் நான் அடிமையா இருந்தேன். பாருங்க, வழியில போட்டல என்ன பண்ண, தொட்டு வணங்கிட்டு இருந்தேன். அதுக்கு வணங்கிட்டு இருந்தேன். நான் 23 வயது வரைக்கும் இருந்தேன். நான் அடிமையா இருந்தேன். உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமையா இருந்தேன். மரண பயத்துக்கு அடிமையா இருந்தேன். ஆனால் எனக்காக தேவன் அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக மாறினது மாத்திரமல்ல, நான் மாம்சமாக இருப்பதினால் அவர் எனக்காக மாம்சமாக, எனக்குள் ரத்தம் இருப்பதில் அவருக்குள்ளாக ரத்தம் இருந்தபடினாலே அந்த ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரித்து விட்டது. தெளிவா இருங்க, தைரியமா இருக்கு. தேவ ஜனங்களாக நம் வாழ்க்கையில ஒரு தைரியத்தோடு இருக்கும்படியாக நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். மறுபடியும் வாசிக்கலாம். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க, இப்போதும் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க, பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது. எப்படி? வெளியே வந்துட்டு என்ன பண்ணுங்க, அடிமைத்தனத்துக்கு வெளியே வந்துட்டோம். நம்ம எப்படி மறுபடியும் என்ன பண்ணுங்க, விரும்புறோம். எதை விரும்புறோம்? எதை விரும்புறோம்? அடிமைத்தனத்தை. என்னதுங்க? தேவர்கள் அல்லாத இடத்துக்கு நம்ம என்ன பண்றோம்? ஆமா, வாலண்டரி நம்ம என்ன பண்றோம்? இந்த யானை கொடுத்து என்ன பண்ணுமோ அது மாதிரி என்ன பண்ணணும். நல்லா தான் இருந்தோம், சடனா ஆயிடுச்சு. நமக்கு எங்க போயிடணும்? வெறுமை. நான் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டு தேவனை ஆராதிப்பதற்கான எல்லா உரிமையை பெற்ற நான் எங்க போற, மறுபடியுமாக எங்க போற? அடிமைத்தனத்துக்கு போற. ஏதோ ஒன்று என்னை அடிமைப்படுத்துகிறது, ஏதோ ஒன்றை ஆட்கொண்டிருக்கிறது. நான் தேவனுடைய சொந்தமாகிவிட்டு தேவனுடைய சகல விதமான காரியத்தை பெறுவதற்கான அதிகாரத்தை பெற்றுக்கொண்டேன். ஆனா மறுபடியும் என்ன பண்ற? தானாவே என்ன பண்றாரு? படிக்குமா மறுபடியும்? இப்பொழுதும் நீங்கள் தேவனை இப்போது யாரை அறிந்திருக்கிறீங்க? நீங்க அறிந்திருக்கிறோமா இல்லைங்களா? இப்போது இன்றைக்கு வரைக்கும் யார் அறிந்திருக்கிறீங்க? என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறாரா இல்லைங்களா? இருக்கிறார், அறிந்திருக்கிறேன். அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க. ஒன்று நான் அறிந்திருக்கிறேன், இல்லாவது தேவனால் அறியப்பட்டிருக்கிறேன். பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது. என்ன? எதுக்கு விரும்புகிறோம்? நம்ம அடிமைத்தனமான நேரம் காலம் என்பதெல்லாம் அடிமைத்தனம். இதெல்லாம் அடிமைத்தனம். அதை படிச்சு கீழே பார்த்தீங்கன்னா அதுல எது அடிமைத்தனமா? நாட்களையும் வருஷங்களையும் காலங்களையும் பார்க்கிறீர்கள், இவையெல்லாம் அடிமைத்தனம். நான் எங்கிருந்து வந்தேங்க? அங்கிருந்து வந்தேன். நாள் பார்க்கறது எனக்கு அது ஒரு அடிமைத்தனம். மாதம் பார்ப்பது எனக்கு அது ஒரு அடிமைத்தனம். எல்லாமே ஒரு அடிமைத்தனம் தான். நான் எதுவெல்லாம் தேவ சித்தம் இல்லாமல் செய்கிற அத்தனை விருதுதான் அடிமைத்தனம் தான். நேரத்தை பார்க்கிறோம். எதை பார்க்கிறோம்? 7 தானே ஆச்சு. 7 தானே ஆச்சு. 7 மணிக்கு என்ன ஆச்சு? சபை ஆச்சு. 7 மணிக்கு ஆச்சா இல்லையா? சபை என்பது எத்தனை மணிக்கு?
7 ஆட்சி தானே, 7.25 ஆகட்டும், 7 ஆட்சி தானே, இதுவும் ஒரு அடிமை தான். அதுங்க எனக்கென்று தேவன் நியமித்திருக்கிற ஒரு நேரத்தை நான் மேற்கொள்ளாமல் அதை வந்து நான் கை கொள்ளாமல் போன எங்க இருக்கு? நான் அந்த மணியில் எப்படி இருக்கு? நான் டைம்ல எப்படி இருக்கிறேன்? அடிமையா இருக்கிறேன். ஆனா என்ன பாடுறேன்? நான் சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி இருக்கிறேன்? யோசிச்சு பாருங்க. கர்த்தரை தேடுகிற நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இங்கே சொல்லுகிற அவங்க என்ன பண்ணாங்க? தானாகவே என்ன பண்றாங்க? போறாங்க, அடிமைத்தனத்துக்கு போறாங்க. எடுத்து வாசிப்போம். ஏசாயாவின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்திலே விலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் ஒதுங்குறோம். என்ன பண்றாங்க? இல்லைங்க, அப்படி ஒதுங்கி நிக்கிறோம். எதுக்கு நிக்கிறோம்? நிழல் என்ன பண்றப்போ ஒதுங்கி என்ன பண்றோம்? எப்படி அந்த ஏவாளும் அங்கே பார்க்கும்போது ஆதாம் என்ன செய்கிறான்? ஒதுங்கி விடுகிறான். ஆதாமின் எங்க இருக்கிறாய், நான் உனக்கு பயந்து என்ன பண்றாரு? விலகி இருக்கிறது போல என்ன பண்றாங்க? சடனா ஒதுங்கி என்ன பண்றோம்? சடனா பண்றாங்க. பொங்கல் வந்தா ஒதுங்கிடுறோம், தீபாவளி வந்தா ஒதுங்கிடுறோம், வேளாங்கண்ணின்னா கொஞ்ச நேரம் ஒதுங்கிட்டு வர விடுவாங்க. கொஞ்ச நேரம் பண்றாங்க, அப்படி ஒதுங்கிடும். நான் அங்கதான் வெளியே வந்தேன். எங்கிருந்து வந்தேன்? நான் எங்கிருந்து வந்தீங்க? அங்கிருந்து வந்துட்டு என்ன பண்ற பிள்ளைங்க ஜஸ்ட் என்ன பண்ற நேரத்துக்கு இங்க ரொம்ப இருந்தாங்க, ஆரம்ப நாட்கள் இருந்தாங்க. கம்மியாக எடுத்துருவாங்க. எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா மதிய டைம் போகும்போது தேரை எடுத்துட்டு வருவாங்க. என்ன பண்ணுவாங்க? தேரை பொட்டு மேலே கையில் வச்சு என்ன பண்ணுவாங்க? விரல வச்சு என்ன பண்ணுவாங்க? போட்டு கீழே போக என்ன பண்ணுவாங்க? நான் கையில் வச்சுக்கிறாங்க ஸ்டிக்கர் நினச்சிட்டு ரொம்ப நாள் பார்த்தேன். கையில் ஸ்டிக்கர் இருக்குது நினச்சி அதுக்கு. ஆனால் இப்போ நல்லா வளர்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு இப்போ பல வருஷம் ஆச்சு. ஆரம்பத்தில் ஒரு புதையாதுலேருந்து நல்ல ஒரு இது வந்தாங்க. பார்த்தா அவங்களுக்கு ஆரம்ப நாட்கள் புரியல என்ன பண்ணுங்க. ஆனால் படிப்படியாக மாற்றம் பல வருஷம் ஆயிடுச்சு. இல்லை இப்போ மாறி இருப்பாங்க இல்லைங்களா? அப்போ பாருங்க நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒதுங்குறோம். என்ன பண்ணணுமோ எல்லாத்துக்கும் சொல்லுங்க. இது விடுவிக்கப்பட்ட அனுபவம் இல்லை. என்னதுக்கு? யோசிச்சு பாருங்க. ஒதுங்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க? படிக்க மறுபடியுமாக என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே விலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டுமென்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமும் உள்ள முரட்டாட்டம் என்னாட்டம்? நீ நானும் சொல்லுப்பா, நான் ஒதுங்குவன் தான், நான் பதுங்குவன் தான், நான் ஒதுங்குவன் தான், நான் சொல்லுங்க என்ன பார்க்குறீங்க? நான் ஒதுங்குவன் தான். ஆமாம், தைரியமா சொல்லுங்க. என் இஷ்டம், என் காசு, என் துட்டு, என் மணி, காசு, பணம், துட்டு, நான் ஒதுங்குவன் தான். சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. நான் கூட ஒரு 4 நாளைக்கு என்ன பண்ண ஊட்டிக்கு போய் ஒதுங்க போறேன். என்ன பண்ண போறேங்க? இதை முடிச்சு தான் போறேன். காலை முடிக்க போறேன், சாயந்தரம் முடிக்க போறேன், நைட்டு தாங்க சந்தோஷமா இருப்பேன். ஆனா அவர் இல்லாம நான் இருக்கவே மாட்டேன். என்ன பண்ண? எங்க இருந்தாலும் யார் கூட தான் இருப்பேன் நான். சொல்லுங்க. எங்க இருந்தாலும் அவரு தான். ஆடினா கூட அவர் பாடம் தான் ஆடுவேன். என்னதுக்கு? அப்படிதான் ஆடுவேன். ஊழியத்துக்கு போன பண்ணாங்க அவருடைய பாட்டை போய் நம்ம ஆடுவோம். என்னதுக்கு? ஆட்டத்தை என்ன பண்றாருன்னா ஒருத்தர் அப்படியே மாற்றி சார். அதுக்கு ஆட்டத்தை மாற்றி நிலவை போட்டு என்ன பண்ணாரு? அவர் ரொம்ப நெருங்கிய ஒரு என்ன பண்ணுவாரு? அந்த பாட்டு, அந்த வாய்ஸ் அப்படி என்ன பண்ணுங்க, இந்த சினிமா பாட்டு மாதிரி போட்டு எனக்கு ஆச்சரியமாச்சு. எப்படி பார்த்தீங்களா? அன்னைக்கு ஆடணும், இன்னைக்கு ஆண்டவருக்காக தான். இதுக்கு மகிழ்ச்சி, எல்லாத்துலையும் மகிழ்ச்சி அல்லங்க. ஆனால் ஒதுங்கி வாழ்கிற மகிழ்ச்சி அல்ல. தேவனை உரிமையாய் வைத்துக்கொண்டு நீ எங்கேயும் மகிழ்ச்சியாக எங்க வேணாலும் போலாம். நீங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க போனாலும் யார் கூட இருக்கணும்? இயேசு இல்லாம இருக்கவே கூடாது. என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், ரீசாய்ஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கு. ஆனா யார் இருக்கணும்? இயேசு ஒதுக்கிட்டு கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்க? இந்த மாஸ்கை போட்டு என்ன பண்ணுங்க? இல்லை, எங்க இருந்தாலும் கர்த்தரோடு தான் இருப்பேன். அதுதான் வாழ்க்கை. அதனால் அடிமைத்தனத்தில் இடம் போகாதபடிக்கு முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ. என்னங்க ஐயோ? ஐயோ நல்லா சொல்றாரு. ஐயோனா ஐயோதான். ஐயோ
ஐயோ என்னது எது ஐயோ என்னதுங்க எது ஐயோ வலிதான் வேதனை. வேதனை அதுங்க வலி என்பது ஒரு வேதனை ஐயோ என்பது என்னங்க ஒரு வேதனையான ஒரு காரியம் யாருக்கு ஐயோ ஒதுங்குறவங்களுக்கு ஐயோ இன்னொரு வசனம் வாசிங்க 31 வாசிங்க சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் ஒருவர் இருக்கிறார் அவரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருக்க அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருவர்களுக்கு ஐயோ அங்கேயும் ஐயோ இங்கேயும் 30 ஐயோ 31 ஐயோ 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 31 என்ன சொல்றாங்க ரதங்களை பார்க்கறாங்க எதை பார்க்கறாங்க நீங்கன்னா நல்லா அழகா இருக்குது என்னமா இருக்குதாங்க நடுங்க அப்படி கையில நடுங்க மெய் சிலுக்குது பாத்தீங்களா நடுங்க மெய் தேவ ஜனங்கள் கூட எங்க இருக்கலாம் போனாலும் சிலுக்குது என்ன பண்ணுங்களா என்ன யோசிச்சு பாருங்க நான் எங்கிருந்து வந்தேன் எகிப்து என்ற அடிமைத்தனை வீடாக இந்த இடத்தை விட்டு வெளியே வந்த நான் எங்க போற மறுபடியுமாக இல்லைங்க ஒதுக்கி கொண்டா இருந்துட்டு வரேன் அதுக்கு இருந்துட்டு வரேன் அங்க என்ன இருக்குங்க அழகான ரதங்கள் இருக்கிறது குதிரை இருக்கிறது வீரர்கள் இருக்கிறார்கள் எனக்கு அங்க சகாயம் கிடைக்கும் எனக்கு அங்க பலம் கிடைக்கும் ஆனா நிரந்தரம் கிடையாது அந்த கிடைச்சாலும் பின்னாடி என்னதான் வராங்க முடிவு வார்த்தை ஐயோ தான் முடிவில் என்னதான் அதனால் எனக்காக அடிமை சாயலாய் வந்தார் எனக்காக ரத்தமாய் வந்தார் எனக்காக மாம்சமாய் வந்தார் எனக்காக ஜீவனை கொடுத்தார் இதையெல்லாம் யோசித்து அடிமைத்தனத்தை விட்டு நாம் விலகி ஆண்டவருக்காக வாழ்வோம் மீட்கப்பட்ட மக்கள் ஆண்டவர் பாருங்கள் ஒரு ஸ்பெஷல் யார் நீங்க விசேஷமாய் பார்க்கிறார் உங்களை ஒரு மதிப்போட பார்க்கிறார் யாருங்க உலகத்துல யாரும் உங்களை அந்த அளவுக்கு மதிக்கவே மாட்டாங்க தேவனை போல நான் இத்தனை ஆண்டுகளாக என் மனதில் யோசிப்பேன் அவர் மதிப்பதாக தான் என்னுடைய உணர்வு தோன்றும் மதிக்கிறார் நாம் செய்கிற ஒவ்வொரு செயலை கண்டு உற்சாகப்படுத்துகிறவர் அவர் தான் மதிக்கிறவர் அவர் தான் நீங்க என்ன செஞ்சாலும் என்னதை செஞ்சீங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க அவர் அப்படி அல்ல நீங்க எந்த ஒரு காரியம் செய்தாலும் கூட மதிக்கத்தக்கதான தேவன் அதனால்தான் வார்த்தை மூலமாக நம்மளோட பேசுகிறவராக இருக்கிறபடினாலே கடைசியாக ஒரே ஒரு வசனம் முடிச்சிடும் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16 வாசிங்க உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதரை அனுப்பினேன் நான் தாவீதின் வேரும் சபைகளிலே உங்களுக்கு தெரியுமா சபைகளிலே இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கிறார்கள் சபை எந்த புத்தகம் அது வெளிப்படுத்தல விசேஷ புத்தகம் கடைசி புத்தகத்தில் எதை ஆண்டவர் சொல்லுகிறார் சபையின் மூலமாக தான் நாம் உருவாக முடியும் வெளியில இருந்தாலும் உருவாகும் அதனால சபை காரியங்களை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார் உடன்படிக்கை செய்திருக்கிறபடினாலே முடிவில் என்ன சொல்லப்படும் சபையின் மூலமாக தான் காரியங்கள் படிக்கமா சபைகளிலே இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதரை அனுப்பினேன் நான் தாவீதின் வேரும் பந்தரையும் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார் ஆவியும் மணவாட்டியும் பாருங்க எங்க வந்து சபையில தான் எல்லாமே நடக்குது ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் நம்முடைய முழு வளர்ச்சி எங்க தான் அப்போ சபை கூடுதல் என்பது மிகுந்த கருத்துள்ளது கவனம் உள்ளது பயம் உள்ளது உண்மை உள்ளது உறுதியுள்ளது இந்த ஐக்கியம் தான் இந்த ஐக்கியம் தான் என்னை கிறிஸ்துவுக்குள்ளாக உருவாக்க முடியும் கடைசி புத்தகத்திலே கடைசி அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அருமையான வார்த்தை என்ன சபை அப்போ சபையை யார் ஒருவர் கனப்படுத்துகிறார்களோ கர்த்தர் அவரை கனப்படுத்துவார் சபையின் ஒழுங்குகளுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறோமோ கர்த்தர் அவரை உயர்த்துவார் சபையில் தான் இருக்க சகல விதமான நன்மைகளும் என் சுயத்துக்கு அல்ல நாம் சந்தித்த அநேக ஜனங்களை பார்க்கும் சபை காரியத்தில் அவர் எவ்வளவாக ஈடுபாடு கொள்கிறார்களோ எவ்வளவாய் கருத்தா இருக்கலாம் அவ்வளவாக தேவனை ஆசீர்வதித்திருக்கிறார் ஏதோ வந்துட்டு அதுங்க ஆடி போடும் போது அப்படி அல்ல இதெல்லாம் சபை ஒழுங்கு இதிலே உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது கடைசி ஒரு வசனம் வாசிங்க தானியேல் 6ஆம் அதிகாரம் 13 வாசிங்க முடிச்சிடலாம்
6:13. அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைப்பிடிக்கப்பட்ட யூதேய தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பட்ட விண்ணப்பத்தை பண்ணி அடிமை தேசமாகிய பாபிலோனிலே சிறையிலே வைக்கப்பட்ட தானியேல் பின்னால் படிப்படியாக வளர்ந்து கொண்டு வருகிறான். ஆனால் அந்த தேசத்தினுடைய எல்லா சட்டங்களையும் மேற்கொண்டு யாருக்காக வாழ்கிறான்? தேவனுக்காக வாழ்கிறான். உலகத்தில் சட்ட ரீதியான பிரச்சனைகள் வந்தாலும் கூட யாருக்காக வாழ வேண்டும்? தேவனுக்காக தான் வாழ வேண்டும். அதுதான். அதனால தானியேல் உயர்த்தப்பட்டான். சிங்க கவிகளுக்கெல்லாம் பாதுகாக்கப்பட்டான். அதே போல அந்த 3 நபர்கள் சாட்சிகளாய் வாழ்ந்தார்கள். வைராக்கியம், வழிபாடுகளில் பிரிந்தவர்கள் வைராக்கியமா இருந்தாங்க. நாம் எப்படி இருக்க வேண்டும்? எங்க வைராக்கியமா இருந்தாங்க? அடிமைத்தனமாகிய தேசத்திலே வைராக்கியமா இருந்தாங்க. இவர்களோ ஈர்த்தல் இருந்தாங்க. இவர் என்ன பண்ணாங்க? அந்த அடிமைத்தனத்தினுடைய அந்த தேசத்துக்குள்ளாக வைராக்கியமா இருந்தாங்க. இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க? அவங்களோட கூட ஒதுங்கி வாழ்ந்தாங்க. ஆனா தானியேலோ வைராக்கியம். அப்போ நம்ம வாழ்க்கையில உலகத்தில் என்ன நடந்தாலும் கூட தேவனுக்கு என்று வைராக்கியமாக, சட்டமே நமக்கு எதிரடையாய் செயல்பட்டாலும் கூட எப்படி இருக்கணும்? சொல்லுங்க. அந்த காலமெல்லாம் வரும். அதுங்க இப்பெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு ஆராதிப்பதற்கெல்லாம். ஒரு காலம் வரும். அதுங்க தேவஜனங்களை எதிர்க்கின்ற ஒரு காலம் வரும். அதனால நம்ம வாழ்க்கையில இன்றைக்கு எப்படி இருக்கணுங்க? கர்த்தருக்கு ஒரு உருவாய்த்தனைகளை சாட்சியாய் வாழ முடியும். அதனால் நம் வாழ்க்கையிலே அடிமைத்தன வீடை விட்டு கர்த்தர் மீட்டுக் கொண்டபடினாலே நாம் பாக்கியமான மக்கள். மீட்கப்பட்டபடினால் சகல உரிமை உங்களுக்கு இருக்கு. இந்த மாதம் எதுவெல்லாம் உங்களுக்கு தேவையான உரிமையை பெற்றுக் கொள்வதற்கான அதிகாரம் இருப்பதினாலே நாம் கண்களை மூடி தேவன் நோக்கி பார்ப்போம். அதிகாரம் உங்களுக்கு தேவ சமூகத்திலே அதிகாரம் உண்டு. கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். மாதம் முழுமையாய் மீட்கப்பட்ட ஜனம் என்பதை மறந்து போகிறேன். எங்கிருந்தாலும் எங்கு போனாலும் சாட்சியாக இருப்போம். சந்தோஷமா இருப்பேன். நான் சாட்சி வேண்டும். களியாட்டம் சந்தோஷத்தை கொடுக்காது. தேவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு. அதை கண்டுபிடிச்சிட்டு இல்லை, அதை விட பெரிய சந்தோஷம் ஒன்று கிடையாது. நான் ஒதுங்குகிற மனுஷன் அல்ல, தேவனுக்காக எழுப்புகிற மனுஷன். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னுடைய திருவிழத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த 4 மாதம் எங்களை நடத்தினீர். இந்த 5வது மாதம் கூட சகோதரர் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஒதுங்கும் இடம் நீர்தான் அப்பா. நாங்கள் உறவாடுகிற இடம் நீர் ஒருவர்தான். தேவ ஜனங்களை ஆசீர்வதிங்க. திருவிருந்திற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்களை சுத்திகரிங்க. இந்த திருவிருந்து எங்கள் குடும்பங்களுக்கும் எங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்படி 15 நாளில் 2 பரிசோதனை சுருக்கமாக 2 பரிசோதனை